ஆழம் அது ஆழமில்ல, அது சேருங்கடலும் ஆழமில்ல, ஆழம் எது ஐயா, இந்த ஹியூமனு மைண்ட் செட்டு தான்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இந்த மனுஷனோட மனசை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் ஹவு டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் மை பாஸ்ட். எங்கே போனாலும் எந்த விதமான விஷயங்கள் செஞ்சாலும், ஈவன் எந்த விதமான ட்ரிகரும் இல்லைப்பா, நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலும் கூட இயல்பாகவே என்னுடைய பாஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. சில பாசிட்டிவான நினைவுகள் அப்படிங்கிறது வருது. என்ன ஞாபகம் வருது ஞாபகம் வருதுங்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும். ரெண்டாவது சில நெகட்டிவான முக்கியமான ஒரு ட்ராமா ஏற்படுத்துகிற மாதிரி என்னோடய லைஃப்பில் நடந்து முடிஞ்சு இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் அந்த தூண்டுதல் என்பது வருகிறது. அப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்தாலே அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பார்த்துருமா நீங்கம்மா? நான் சின்ராஜே. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. அங்கே போவோம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. why it keeps coming back. Yes, why it so? Similarity at present. Yes, நமக்கு தெரியாத பலவிதமான உண்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி, இப்போ நடந்துகிட்டு இருக்க சிச்சுவேஷன் பற்றி, அந்த பலவிதமான உண்மைகள்ங்கிறது நம்மளுடைய மனசுக்கு தெரியும். ஏன்னா மனசு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வர வர இயல்பாகவே மனசு வந்து என்றைக்குமே என்ன பண்ணணும்னு சொன்னால் சிமிலரான விஷயங்களை வந்து அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது பாஸ்டில் நடந்த விஷயங்களும் ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயங்களும் ரொம்ப சிமிலராக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பாஸ்ட்டை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்தும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, அப்படிலாம் ஒன்றும் எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எல்லாம் இதாகிட்டு தானே இருக்குது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட் ப்ரெசென்ட்டில் உங்களால் இருக்க முடியாமல் இருக்கிறது காரணங்கிறது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்டில் ஆன மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு அப்படியே ரொம்ப சிமிலராக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயங்கிறது, பல நேரங்களில் ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய தேவைகள் இருக்குது பாருங்கள். ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் இருப்பாருங்க. அதுவும் நம்மளுடைய பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட்டில் எனக்கு ஒரு நீடு இருக்குது, ஆனால் இப்போ என்னால் அதை வந்து செஞ்சிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்ராட்டில் இருக்கேன்ப்பா, நான் வந்து நேட்டிவில் வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்குது தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, பலவிதமான சூழ்நிலை காரணமாக வந்து என்னால் வந்து இருக்க முடியல, அப்ராடில் தான் வந்து இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நீடு இருக்குது பாருங்கள், என்னால் வாழ முடியலையே, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இந்த 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 நேட்டிவ் ஓரியன்டான திங்கிங்லாம் மேக்ஸிமம் யாருக்கு வரும் தெரியுமா? யார் ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த நேட்டிவ் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அந்த ஒரு நினைவுகள் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஸ் இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், நம்ம தேடி வந்தது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மூலமாக அது மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த மணி, இந்த ஸ்டேட்டஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் உண்மைதான். அட் த சேம் டைம் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம போகும்போது, இதையே நம்ம ரொம்ப இன்செக்யூர் அடிப்படையில் வந்து நம்ம பயங்கரமாக அப்சஸ்டாக இதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த எக்ஸ்ட்ரீம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டுக்கு தேவையான அந்த ஒரு ஆர்கானிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லேருந்து டிஸப்பியர் ஆகிடுது. இப்போ ஒரு லாங்கிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதுதான் என்னுடைய நேட்டிவை பற்றி எனக்கு நினைக்க வைக்குது. அந்த ப்ரெஷருங்கிறது எனக்குள்ளே வர வர அது அதிகப்படுத்த அந்த ப்ரெஷரை என்ன பண்ணுறது, கன்சோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ கன்சோல் பண்ணுறதுக்கு நம்முடைய மனசுக்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன? பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டில் அது வைத்திருக்கக்கூடிய நினைவுகள் தான். அப்போ பல நேரங்களில் இந்த நினைவுகள்லாம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது. ப்ரெஷருங்கிறது அடுத்த லெவலுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா அடுத்த லெவல் போய் இன்னும் நான் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தடுக்கிறதுக்கு மனசுங்கிறது முயற்சி பண்ணுது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரியான பாஸ்ட் பற்றியான பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. இது புரியுது. பட் நெகட்டிவான விஷயங்கள்ங்கிறது ஏன் ஞாபகம் வருது? என் வாழ்க்கையில் நான் மறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை நான் மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் சைல்டுஹுட்டில் எனக்கு ஒரு ட்ராமா நடந்தது.
என்னுடைய அம்மானால் ஒரு மிகப்பெரிய என்னால் மறக்க முடியாத ஒரு ட்ராமாங்கிறது எங்கள் அம்மா பண்ணாங்க, இல்லை என்னுடைய அப்பாவனால் நடந்தது, இல்லை என் வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்னால் நடந்தது. அதை இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. அதுக்கு என்ன காரணம்? ப்ராபப்ளி ஐ வெரி ஸ்வேர் இப்போ ஒன்றும் அப்படிலாம் நான் ஒன்றும் இல்லை. நான் இப்போ துபாய் மாதிரி ஏன்னா ஒரு பாதுகாப்பான நாட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. நான் வந்து இப்போ என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கேன். இப்போ யாரும் என்னை வந்து எதுவும் பண்ணிட முடியாது, யார் என்னை வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, யாரும் டாமினேட் பண்ணிட முடியாது. எனக்கு நல்ல அவேர் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக அந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் பார்க்குறேனே. நான் வந்து ஐம் வெரி சைக்கலாஜிக்கலாக ஐம் வெரி அவேர் ஈவன். அப்புறம் ஏன் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னு சொன்னால், இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, பாஸ்ட்டில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி என்னதான் அவேர்னஸ்ங்கிறது எனக்கு வந்தாலும் கூட, என்னதான் ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட, இப்பையும் எனக்குள்ள பாஸ்டில் இருந்த மாதிரியான அதே வல்னரபிலிட்டி, அதே வீக்னஸ்ங்கிறது எனக்குள் மறைந்து கிடக்கிறது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பாஸ்டில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது இல்லை. இதனால் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மனுஷங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அது அப்படியே கேரி ஆகி இப்போயும் எனக்கு மனுஷங்களை பற்றி வந்து அதிகமான இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்குது. அதனால தான் நான் பெரிய லெவலில் சோசியலைஸ் ஆகிறதில்லை. பெரிய லெவலில் நான் சோசியலைஸ் ஆகிறதே இல்லை. ஒரு சோசியல் ஆன்சைட்டிங்கிறது எனக்குள்ளே பெருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனாலேயே நான் விலகி இருக்கேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, இயற்கையாகவே மனிதர்கள் எல்லாருமே ஒரு சோசியல் அனிமல்ஸ் தான். நம்மளால் கூட்டமாக சேர்ந்து வாழ முடியும் இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆக்குப்பை பண்ணாதா, மனுஷ ஆட்கள் நம்ம ஆக்குப்பை பண்ணாதா, அண்டார்டிகா வரைக்கும் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டான் இல்லையா? இப்போ கூட அதனுடைய டேட்டா சென்டர்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? பல கம்பெனியோடைய டேட்டா சென்டர்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பூமி எல்லாத்தையுமே நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோம்ல. ஆனாலும் ஏன் வந்து நகரங்களுக்குள்ளேயே நம்ம போய் நம்ம வந்து அண்டிக்கிட்டே இருக்கோம்? அதுக்குள்ளேயே போய் நம்ம ஏன் நம்ம பூத்திக்கிட்டே இருக்கோம்? ஏன் எப்பயுமே அந்த மாதிரி வந்து நம்ம பாருங்களேன், நம்ம என்றைக்குமே செலக்ட் பண்ணுற இடங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். தனிமையாக இருக்கணும்னு நம்ம நினச்சாலும், ஈவன் அங்கே சம்மந்தப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைச்சாலும் கூட, என்னால் வந்து தனிமையாக வந்து அதிக நாளங்கள் இருக்க முடியாது. அப்படி நான் என்னையவே கம்பல் பண்ணிட்டு தனிமையாக இருக்க எனக்குள்ள அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஐசோலேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த லெவலில் இருக்கும். அப்போ ஐசோலேஷன் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருங்கிறது என்னை வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே தள்ள பார்க்குது. ஆனால் எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து என்னை இந்த சொசைட்டிலேருந்து தள்ளியே வைக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான போராட்டம் அப்படிங்கிறது எனக்கு பாஸ்ட்டை பற்றி நினைவூட்டுகிறது. ஏன்னா அந்த ப்ரெஷர் கொடுக்க நான் எப்போல்லாம் சொசைட்டிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் அந்த பாஸ்ட்டில் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுங்கிற ஞாபகம் வந்துடுது. இப்படியெல்லாம் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துக்கணி அப்படின்ட்டு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இந்த ப்ரெஷர் அதுக்கு சிமிலராக இருக்கிற பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்டை வந்து திருப்பி ட்ரிகர் பண்ணுது. திஸ் இஸ் வாட் ரைட். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைண்டுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்டென்ஷன் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுல. என்ன, இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு, பாஸ்டில் நடந்தது ப்ரெசன்ட் நடந்துகிட்டு இருக்கு, தயவு செய்து இது ஃபியூச்சரில் மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் சைனை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கு. பாசிட்டிவான ஞாபகங்கள் வரதுக்கான காரணம் என்ன, அங்கேயே ஒரு இன்டென்ஷன் இருக்கு. என்ன, நான் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடக்கூடாது. ரெண்டாவது, நான் ஐசோலேஷன் கொடுக்குற ப்ரெஷரில் வந்து நான் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நான் இப்படி வந்து ஆல்ரெடி ஈஸியில் இன்ஃப்ளூயன்சபிளாக இருக்கிறேன். நான் ஈஸியாக யார் வேணாலும் என்னைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். நான் போய் திரும்பி என்ன பண்ணிடக்கூடாது, நான் போய் யாரு கூடயும் சேர்ந்துடக்கூடாது. நான் அப்படி போய் நான் யாரோ ஒருத்தவங்ககிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கொடுத்து என்னை நான் தொலைத்து விடக்கூடாது. இது ஃபியூச்சரில் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் திரும்பி இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ரைட். தென் ஒர்க் ஆன் த மெசேஜ். அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது? இதில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது ஒழிஞ்சிட்டு. விச் மீன்ஸ் வாட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அஃப்கோர்ஸ் எஸ், எனக்கு ஒரு பக்கம் லோன்லினஸ், இன்னொரு பக்கம் சோசியல் ஆன்சைட்டி, ரெண்டும் போட்டு என்னை வந்து பயங்கரமாக பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது? இல்லை, இங்கிட்டு போனாலும் பிரச்சனை, அங்கிட்டு போனாலும் பிரச்சனை. என்ன பண்ணுறது அப்படின்னா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது முடியும் எது முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தாலையுமே மனுஷங்களால் யாராலையுமே வந்து லோன்லியாக இருந்துட முடியாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். தனிமையான ஒரு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தனிமையை தேடி போகிறதும், அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறதும், வி சூஸ் டு பி அலோன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தனி. பட் அதுவே வந்து ரொம்ப காலத்துக்கு நம்மளால் அதை செய்துவிட முடியாது. அப்போ அது ஹியூமன் நேச்சருக்கே அகைன்ஸ்டாக இருக்கக்கூடியது. அப்போ வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? எப்படியாவது ஒரு மினிமல் கான்டாக்டாக இந்த சொசைட்டி கூட வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. பெனிஃபிட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் இருக்குது, அது சம்மந்தப்பட்டு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டு இன்னும் சொசைட்டிக்குள்ளே போகிறனால கிடைக்குது. அதெல்லாத்துக்கு அப்பாற்பட்டு எமோஷ்னலி நான் கனெக்டடாக தான் இருந்தாகணும்.
அப்போ இது வந்து இம்பாசிபிள். நான் வந்து லோன்லியாக இருக்க முடியாதுங்கிறது, அது வந்து லோன்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்களே இம்பாசிபிள் தான். இப்போ பாசிபிள் இது மனுஷன் கூட சேர்றது. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிடக்கூடாது, இங்கே தான் ரொம்ப முக்கியம். மனுஷன் கூட சேரணும், ஆனால் யாராலும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரு கெப்பாசிட்டியை நான் வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்துட்டையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், பழகிறேன், பேசுகிறேன், எல்லாம் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னோட ஐடென்டிட்டியை நான் வந்து என்றைக்குமே இழந்துறது கிடையாது. என்னோட டயத்தை நான் இழக்கிறது கிடையாது. எனக்கான டயத்தை நான் கரெக்டாக நான் ஒதுக்கிக்கிறேன். எனக்கு தேவையான விஷயங்களை நான் ஒதுக்கி என்னோட எனர்ஜி எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு பார்க்குறேன். அதுக்கு அஃப்கோர்ஸ் எஸ், நான் மற்றவங்களையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரைஸை நானும் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒன்றும் அப்படி ஒரு மியூச்சுவலாக வந்து ஒரு இன்டர் டிபெண்ட்டாக வந்து மாற வேண்டியது இருக்குது. அப்போ அந்த இன்டர் டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு முக்கியமான அந்த வேல்யூ அப்படிங்கிறது நமக்குள்ளே வரணும். விச் மீன்ஸ் வாட், நானும் உனக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுப்பேன், நீ எனக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை கொடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்கான பெனிஃபிட்ஸை ஈக்குவலாக மியூச்சுவலாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒரு பார்ட்னராக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், எல்லாம் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம வேலை பார்க்குறதா இருந்தாலும், அந்த கூட்டத்துக்கு தேவையான விஷயங்களை நான் கொடுப்பேன், அவங்க எனக்கு தேவையான விஷயங்களை அவங்ககிட்ட நான் எதிர்பார்ப்பேன். அது ரொம்ப முக்கியம். அதை அவன் கொடுக்கலன்னு சொன்னால் நான் அடுத்த ஒரு கூட்டத்துக்கு நான் மூவ் ஆன் ஆவேன். அதே மாதிரி எந்த கூட்டம் வந்து இல்லை வேணாம், நீங்கள் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்க வேணாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்றாங்களோ அவங்கள நான் டாக்ஸிக்காக தான் பார்ப்பேன். எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தேவைப்படணும். பெனிஃபிட் யார் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்களோ அவங்க உண்மையிலே கரெக்டான ஆட்கள் தான். ஏன்னா டேரெக்டாக கேட்டுறாங்கல்ல. யார் ஒருத்தவங்க கேட்காம மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வேறு ஏதாவது பெரிய அளவில் டிமாண்ட் வச்சுட்டாங்கன்னா ஃபியூச்சரில், இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராவர்பு கூட இருக்குல்ல, எதுவுமே வந்து உங்ககிட்ட செல் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்கள் தான் ப்ராடக்ட்னு அர்த்தம், இல்லையா? உங்களே செல் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு இன்டர் டிபெண்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை நான் வளர்த்துக்கிட்டு அந்த வேல்யூ எனக்குள்ளே வரணும். அதுதான் இதில் கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். அதே மாதிரி நான் மெட்டீரியலிஸ்டிக்காக போகிறேன்னா நேட்டிவ் ஞாபகம் வருதா, இந்த ரெண்டுத்துக்கும் கம்பைண்டாக இருக்கிற ஒரு காமன் கிரவுண்டுக்கு நான் வரணும். என்னுடைய மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை என்னால் குறைக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் குறைக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அப்ராடில் கூடிய லைஃபையே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக மாற்றாமல் கொஞ்சம் எமோஷன் ஓரியன்டான விஷயங்களை கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இன்க்ளூசிவான ஒரு லைஃப்பை மாற்றணும். அப்போ அதுக்கு சோசியல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும். அதுக்கு சம்மந்தப்பட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உணர்வு பூர்வமாக நான் வந்து அணுகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுங்கிறத உள்ள நான் கொண்டு வரணும். என்ன ஜஸ்ட் நான் வேலைக்கு போகிறேன், அந்த வேலை எனக்கு வந்து காசை கொடுக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும், அதையும் தாண்டி அந்த வேலையை நேசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நான் போகணும். எல்லா வேலையும் எடுத்தோன்னே நேசிக்க முடியாது. அப்போ நான் நேசிக்கிற மாதிரியான வேலைகளை மாற்றலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய என்னால் நேசிக்க முடிஞ்ச ஆட்களை நான் நேசிக்கலாமான்னு பார்க்கலாம், இல்லையா? அந்த ஒரு விஷயங்களை நான் வச்சுக்கலாம். ஸோ இப்படி நான் மாற இந்த மெசேஜை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த மெசேஜில் நான் ஒர்க் அவுட் பண்ணி இப்படி மாற கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பாஸ்ட் ஈவெண்ட் எல்லாமே டிஸப்பியர் ஆகிறத உங்களால் கண் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் ஃபார் வெரி ஷுர் இட் வில் டேக் சம் டைம். ஆமாப்பா, கரெக்டுப்பா, நாளையிலேருந்து நான் ஒரு பிளான் போட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நான் அச்சீவ் பண்ணுறேன்னா முடியாது. என்ன இது தாவரம் வந்து ஒரு வளர்றதை விட வந்து ரொம்ப ஸ்லோவானது மனிதனுடைய மனம்ங்கிறது மாறுறது. ஆமாவா? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் தொடர்ந்து இந்த மெசேஜ் ஓரியன்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறுதா அப்படிங்கிறத ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி இது வரைக்கும் எனக்கு என்னென்ன மாதிரியான பாஸ்ட்லாம் வந்து அதெல்லாம் எழுதி வச்சுக்க வேண்டியது. 3 மாதத்துக்கு அப்புறம் அதே டைரி எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான பாஸ்ட் சம்மந்தப்பட்ட ரிமெம்பரன்ஸுங்கிறது எனக்கு வருதா, கம்மியாக இருக்குது. அப்போ இதை நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லையா? இல்லை திருப்பி அந்த பாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அப்போ நீங்கள் தப்பான ஒரு மெசேஜை பார்த்துருக்கீங்க, சரியான மெசேஜுக்கு இன்னும் நீங்கள் எடுக்கல, அதனால் திருப்பி மெயில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? ஸோ அந்த சரியான ஒரு மெசேஜை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அது வாட் இஸ் த ரைட் கால், இதெல்லாம் யோசிங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு என்னோடய பிரச்சனைகளை என்னால் அந்தளவுக்கு சரியாக டீப்பாக புரிஞ்சிக்க முடியல, சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் பாஸ்ட் கூட நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக வந்து யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் தெரப்பி செஷன், யூ கேன் அட்டன் ஃபார் இட். அண்ட் ரெண்டாவது முக்கியமானது நம்மளுடைய குரூப் தெரப்பியும் இருக்குது. குரூப் தெரப்பியில் இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய விதமான விஷயங்கள் பேசி ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் நம்ம பேச போகிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்டு ஏற்படுத்தக்கூடிய ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ப்ரெஷர், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் அந்த குரூப் தெரப்பியில் வந்து இருக்க போகுது. அது ரெண்டாவது முக்கியமானது, உங்களுக்கு சிங்கிளாக வந்து உங்களுடைய இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செஷனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே,
டோன்ட் வரி, நம்ம செஷனில் வந்து பார்ப்போம். வேற என்ன கதை? எல்லா விதமான விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்குது. நம்ம புரிஞ்சிக்கலனாலும் புரிஞ்சாலும் புரியலைனாலும் அதுக்கான அர்த்தங்கள்ங்கிறது நம்மளை விட போகிறதே இல்லை. அந்த மீனிங் நம்மளை தேடிக்கிட்டே இருக்குது. என்னைக்கு அந்த மீனிங்கை பிக் பண்ணுறோமோ பல நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குமாப்பா. தட் இஸ் வாட்